மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூன் மாதம் வரப்போகுது. இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய சுப காரியங்கள், யார் யார் வீட்டுல எல்லாம் சுபகாரியங்கள் இது வரைக்கும் நடக்கல, ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது மேடம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல, நல்லா வேலை பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு அரசாங்க அதிகாரம் ஒரு அங்கீகாரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அரசாங்க உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு எங்களுக்கு பதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக போராடிட்டு இருப்பாங்க சில பேர்லாம், அவங்களுக்கு கூட இந்த அமைப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு தடைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். இதனால இந்த குரு பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த வருடம், அதாவது 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கடகராசியில உச்சம் பெற போறார். இடைப்பட்ட காலத்துல ஒரு அதிசாரம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு. அதுல சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் நிவர்த்தியாகி வருவார். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்கள், அவர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்புகள்ல நல்ல ஒரு உயரத்தை தொட போறாங்க, எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா குரு பகவான் ஒரு நேரத்துல நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவுல பண ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். குரு ராகு, குரு கேது இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் அப்படின்றது வரக்கூடிய ஒரு நேரத்துல அதிகப்படியான கடன் தொந்தரவுகள்ல கொடுத்துட்டும் போயிருவார். அதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களும் என்ன மாதிரியான விஷயத்துல மாற்றங்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல இருக்க போது, இந்த சுகஸ்தானத்துல பயிற்சியாகக்கூடிய குரு பகவானின் பார்வை உங்களுடைய 8ஆம் இடம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல, அடுத்து உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல பார்வையிடுகிறார். இந்த மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்போதுமே இருக்கும் இவர்களுக்கு. அது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, மேஷராசி குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ்லயே அந்த குழந்தை தான் ஃபர்ஸ்டா இருக்கும். கொஞ்சம் போக்கிரித்தனம் ஜாஸ்தியா இருக்கும், எல்லார்கிட்டையும் அடாவடியா பேசுறது, எல்லாரையும் கை ஓங்குறது. இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கை ஓங்குற பழக்கம் அப்படின்றது அதிகப்படியா இருக்கும். பேச்சே வராது, ஒன்லி கைதான் அங்க பேசும். அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இவர்கள் தான் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஒரு தொழில் ரீதியாக எடுக்கும் போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான மனப்பக்குவம் அப்படின்றது இருக்கும். மற்ற ராசி என்பவர்களை விட இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழில்ல என்ன மாதிரியான விஷயங்களை நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்து செய்யணும், அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுல முக்கியமாக ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுப்பவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். இவர்களுக்கு இப்போதைய கால சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா விரய சனியான 7.5 சனியினுடைய தொடக்கம். இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவானை அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். இதனால இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான விரயங்கள் கட்டுக்குள் வருவதற்குண்டான ஒரு நேரம். விரயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம செலவு பண்றது, கணக்கு பார்க்காம செலவு பண்றது, இது எல்லாமே கடந்த ஒரு 1.5 வருடங்களாக இந்த ராசி என்பவர்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னமோ செலவாகிக்கிட்டே இருக்கு, ஆனா எதுக்காக செலவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அடுத்து தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய ஒரு முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அந்த இடத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு, சில இடத்துல மேஷராசி என்பவர்கள் கடன் வாங்கியாவது அந்த தொழிலை எப்படியாவது மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான முயற்சிகள்ல ஏற்படக்கூடிய விரயங்களை இந்த ஒரு வருடம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் தடுக்க போறார். அதனால நிறைய ஒரு வளர்ச்சிகள் தான் இருக்க போதே ஒழிய பெரிய அளவுக்கு இரக்கங்கள் அப்படின்றது இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். 8ஆம் இடம்ன்றது
கடன், நோய், தீராத தொந்தரவுகள். அதாவது ஒரு 10 வருடங்களாக என்னால இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியல. ஒரு 5 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில விவாகரத்து பிரச்சனை என்னுடைய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. எல்லாமே வசதி வாய்ப்புகள் இருக்கு, எனக்குன்னு சொந்தமா 4 வீடு இருக்கு, கார் பங்களா எல்லாமே வச்சிருக்கிறேன். ஆனா எனக்குன்னு குடும்பம் இல்லை. அந்த வீட்டுல நான் தனிமரமாக இருக்கிறேன். இப்படி அந்த மாதிரியான ஒரு ஏக்கத்தை கடந்த ஒரு 5 வருடங்களாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவானினுடைய பார்வை அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும் போது தீராத பிரச்சனைகள்ல இருந்து தீரக்கூடிய ஒரு காலமாகவும் தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருக்க போறாங்க. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு ரீதியாக நீங்க சுற்றுலா போறீங்களோ, இல்ல உங்களுடைய தொழில் ரீதியாக, இல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் சம்பந்தமாக, இல்ல உங்களுடைய அலுவலக ரீதியாக உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரியாக வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்கள். இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய இடத்தை, அதாவது இவர்களுக்குன்னு ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த பர்சனாலிட்டி மூலமாக நிறைய இடத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். 4ஆம் இடத்துல உச்சம் பெற போறார் இந்த ராசி என்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது அதிகப்படியான ஒரு கௌரவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இதனால பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பர் கேக்குறேன் மேடம், அது கூட கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட வருடங்களாக ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய உயர் பதவிக்காக காத்துட்டு இருக்கிறேன். எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே நல்ல ஒரு பதவி, புகழ், பேர், அந்தஸ்தோட இருக்கிறாங்க. நான் இன்னும் ஒரு தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறேன். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நிறைய இடத்துல எனக்கு மன வருத்தங்கள் அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70ஸ்ல பிறந்தவங்க, அதாவது 1970 இருந்து 77 வரைக்கும் இருந்த நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில பிறந்தவர்கள் அதிகப்படியான ஒரு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு தாழ்ந்த நிலையிலிருந்து இப்பதான் ஓரளவுக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு புகழ், அந்தஸ்து, ஒரு மதிப்பு இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல தவற விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சில தடைகள் எல்லாமே இந்த வருடத்துல இவர்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து காதல் திருமணங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானினுடைய பயிற்சியும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கேது பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துல பயிற்சி ஆக போறாரு. அதனால இந்த காதல் திருமணங்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இந்த வருடத்துல சக்சஸ் ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். அதாவது ஒரு சம்மதிக்காத பெற்றோர்கள் கூட இந்த வருடம் அந்த காதல் திருமணத்திற்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமா நம்ம மேஷராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி தான். திருமண வாழ்க்கை அப்படின்னு ஒரு பக்கம் எடுக்கும்போது அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு ஆச்சரியமான அனுபவங்கள் அப்படின்றதுதான் இருக்கும். ஏற்கனவே நிறைய திகில் அனுபவங்கள்லாம் பெற்ற, அடுத்து பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லா பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது மறுநாள் அந்த வாழ்க்கையே இல்லாம ஆன நிறைய மேஷராசி என்பர்கள் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். 2வது திருமணங்கள், குழந்தை பாக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், இப்படி எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு உச்சத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுது. வெளியூர் வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க ஒரு விதிவிலக்காக உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் உங்களுடைய வேலை ரொம்ப ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அந்த மாதிரியான சில அமைப்புகளை இந்த மேஷராசி என்பர்கள் பெற போறாங்க. அப்போ இந்தியன்ஸ் மட்டும்தான் நல்ல வளர்ச்சியை பெறுவாங்களா? நாங்க ஸ்ரீலங்கால பிறந்திருக்கிறோம், நாங்க வேற வேற இடத்துல இருக்கிறோம், எங்களுடைய குழந்தைகள் இந்திய வம்சாவளியினர், நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், எங்களுடைய குழந்தைகள் இங்க பிறந்திருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தை, அதாவது
உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்துல குரு பகவானினுடைய கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, நிறைய மேஷராசி என்பர்களுக்கு ராகு திசை, குரு திசை இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் தான் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பெயர்ச்சி என்னென்ன மாதிரியான அபரிமிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.